ஜோக் நம்பர் 1. இவன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து வந்த பின்னாடி ஏன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான்? துன்பம் ஒரு வேலையில சிரிங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்களாம். ஜோக் நம்பர் 2. நீ ஏன் நம்ம வீட்டு வேலைக்காரிக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்து வச்சிருக்க? பக்கத்து வீட்டு நியூஸ் எல்லாம் கேசட் பதிவு செஞ்சு எனக்கு கொடுக்குறாள்ல, அதனால தான். ஜோக் நம்பர் 3. எப்படிப்பா எல்லா ஓட்டப்பந்தயத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க? என்ன கடங்காரங்க துரத்துறாங்கன்னு நினச்சிட்டு ஓடுவேன், அதான் ஜெயிச்சிடுறேன். ஜோக் நம்பர் 4. அடிக்கடி கோயில் போன பக்கத்து வீட்டுக்காரர் ஏன் போலீஸ் பிடிச்சிட்டு போகுது? சாமி சிலையை திருடி வித்தா போலீஸ் பிடிக்காம என்ன செய்யும்? ஜோக் நம்பர் 5. நீங்கள் மீன் பிடிக்க போனப்ப புதுசாக ஒரு தீவை கண்டுபிடிச்சிங்களே, அதை என்ன செஞ்சப்பா? பிளாட்டுகள் விற்பனைக்குன்னு போட்டு வச்சுட்டு என் ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஜோக் நம்பர் 6. எங்கள் வீடு கோயில் மாதிரி இருக்கும், அதுக்காக உங்கள் வீட்டு வாசல்ல உண்டியல் எல்லாம் வைக்கணுமாப்பா? ஜோக் நம்பர் 7. ஏங்க, நான் தினமும் சமைச்சு போடுறேனே, எனக்கு என்ன தருவீங்க? இப்படியே சமைச்சு போட்டேன்னா என்னோட எல்ஐசி பணம் 5 லட்சம் உனக்கு சீக்கிரமாக வந்துடும். ஜோக் நம்பர் 8. அம்மா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷமாமே. ஆமாம்ப்பா, சூப்பர் பழமொழியா இருக்கே. அதனால தான் அம்மா நான் பரீட்சையில் கம்மியாக மார்க் வாங்கியிருக்கேன். ஜோக் நம்பர் 9. என்னோட புருஷன் கல்யாணமான புதுசில் என்ன கொஞ்சுவார். இப்போவும் அப்படித்தானம்மா? இல்லைப்பா, இப்போ எனக்கு எஞ்சுறாரு. ஜோக் நம்பர் 10. அம்மா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னைய பார்த்துருக்கியா? இல்லைப்பா. அப்புறம் எப்படி பிறந்தது நான் தான் உன் பையனு கண்டுபிடிச்ச? ஜோக் நம்பர் 11. போலீஸார், என் புருஷன் காணாமல் போயிட்டாரு, ப்ளீஸ் கண்டுபிடிச்சு கொடுங்க. எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் அவர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாரு, போய் பாருங்கம்மா. ஜோக் நம்பர் 12. நீங்கள் இன்னைக்கு நல்லா குடிச்சிட்டு போதையில் வந்து என்கிட்ட சண்டை போடுங்க. எதுக்குடி இப்படி சொல்கிற? வீட்டில் ஒரு வாரமாக தங்கி இருக்கிற விருந்தாளிகளை கிளப்ப எனக்கு வேற வழியே தெரியல, அதான். ஜோக் நம்பர் 13. டாக்டர் பட்டம் வாங்கினதுலேருந்து தலைவரோட இம்சை தாங்க முடியலப்பா. எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், யாராவது அவரை கை கொடுக்குனா உடனே அவர் கையை பிடிச்சி பல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஜோக் நம்பர் 14. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஏன் நம்ம பையன் சோகமாக இருக்கான்? அவனுக்கு கிளாஸில் கடைசி பெஞ்சு கொடுத்துருக்காங்களாம், அதனால தூங்க முடியலையாம், அதனால தான். ஜோக் நம்பர் 15. என்னம்மா இவ்வளோ காலி பாட்டில் உங்கள் வீட்டில் இருக்கு? உங்கள் வீட்டுக்காரர் மகா குடியாரா? இல்லைப்பா, நீ வேற. ரோட்டில் கிடக்கிற பாட்டில்களை எடுத்து வந்து சேர்த்து அதை வச்சு தான் இப்படி உன்கிட்ட கொடுக்குறேன்ப்பா. ஜோக் நம்பர் 14. பொண்ணுக்கு கல்யாண விஷயம் வந்துருச்சு, நீ எதை வச்சு சொல்கிற? வாய்க்கு ருசியா சாப்பாடு சாப்பிடணும்னு அதுக்காக நல்ல சமைக்கிற மாப்பிள்ளையா வேணுங்கிறாளே. ஜோக் நம்பர் 17. தலைவர் ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துட்டா அடிக்கடி நெஞ்சு வலின்னு படுத்துக்கலாம்ல, அதுக்காக தான். ஜோக் நம்பர் 18. உங்கள் மகனும் நாளைக்கு காவல்துறையில தான் இப்போ வேலைக்கு சேருவான்னு எப்படி சொல்கிறீங்க? மாவல்லபுரம்னு எழுத சொன்னா மாவூல்புரம்னு எழுதியிருக்கானே, அதான். ஜோக் நம்பர் 19. நீங்கள் நோய் இல்லாமல் இருக்க வெள்ளிக்கிழமை தோறும் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? நீ மௌன விரதம் இருந்தாலே போதும், எனக்கு நோயே வராது, ஆயுசு 100 வயசுக்கு இருப்பேன். ஜோக் நம்பர் 20. ஏங்க, இந்த புடவை நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்குது, இதையே நான் எடுத்துக்கிறேன். வேணாண்டி, என்னால் துவைக்க முடியாது, கை ரொம்ப வலிக்கும். இந்த 20 ஜோக்குகளில் எந்த ஜோக் உங்களுக்கு பிடித்ததென்று கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.